ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைல் ஒன் நேற்று வந்து போஸ்ட்ல போட்டிருந்த ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஓகேங்களா. நீங்கள் யாரெல்லாம் ஃபைல் ஒன் சூஸ் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைட்டில் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து அவங்க உங்களை மறக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட மனசு அவங்களுடைய மூளை எல்லாமே வந்து உங்களை மறக்க விட மாட்டேங்குது. ஏன்றத இந்த ரீடிங் மூலமா பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, ஃபைல் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கானது வந்து லவ் ஃபீலிங் கனெக்ஷன். உங்களுக்குள்ள வந்து லவ் இருக்கா இல்லை வந்து ஃபீலிங் இருக்கா, உங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்கா இல்லையா, நிறைய கொஸ்டின் உங்களுக்குள்ள எழுதும் இல்லையா. ஸோ அதனால வந்து இன்னைக்கான ரீடிங்ல அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ஃபைல் ஒன் இது. ஓகேங்களா. ஃபைல் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய உண்மை, ட்ரூத். அப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைக்க போகுது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கைடன்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, அவங்க மறக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வந்து அவங்க மறக்க விட மாட்டேங்குது. ஏன் அப்படின்றத இந்த ரீடிங் மூலமா பார்ப்போம். ஓகேங்களா. ஏன் மறக்க மாட்டேன்றாங்க, எந்த ரீசனால வந்து அவங்க மனசாகட்டும் இல்லை வந்து எல்லாமே வந்து மறக்க விடாம ட்ரை பண்ணுது பார்ப்போமா. ஓகே, ஒன் செகண்ட் இருங்க. இப்ப தெரியும் நினைக்கிறேன், இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எழுந்து. ஏன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னு என்ன பண்றது, அதனால எழுதிட்டேன். ஓகேங்களா. உங்களுக்குள்ள ஃபீலிங் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய கனெக்ஷன், இந்த 3 பாயிண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா. ஃபைல் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் வந்து பக்காவா பார்க்க போறோம். ஸோ அங்க பார்க்கலாம். ஓகேங்களா. நான் எப்பயும் போலதான். ஓகேங்களா. ஷஃபிள் பண்ணல, நான் அப்படியே எடுக்கிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களை லவ் பண்றாங்களா. இது வந்து ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பாக்குற யார வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. ஆனாக மொத்தத்துல நீங்க நினைக்கிற பர்சன் உங்களை லவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான கார்டு, ஒரு கார்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டோமா. இப்போ செகண்ட் வந்து ஃபீலிங், உங்களுக்குள்ள ஃபீலிங் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. ஃபீலிங் இருக்குமா, ஃபீலிங் இருக்குமா இருக்காதான்னு பார்ப்போம். சரிங்களா. ஓகே, வந்துடுச்சு. ஒரு கார்டு எடுத்துட்டேன். செகண்ட் பாயிண்ட்டுக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா. இது செகண்ட். ஓகேங்களா. சார் உங்களோட கனெக்ஷன் எப்படிப்பட்ட கனெக்ஷன். ஓகேங்களா. ஓகே, வந்துருச்சு. 1 2 தெரியல, பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு கார்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன், உங்களோட கனெக்ஷன் எப்படி இருக்கு. இப்போ 3மே எடுத்துட்டோம். ஓகேங்களா. ஃபைல் ஒன்னுக்கு 3மே எடுத்துட்டோம். ஓகே, இப்போ ஃபைல் டூக்கு பார்ப்போமா. ஓகே, நான் இந்த பக்கம் கொஞ்சம் பிரிச்சுட்டேன், அதனால வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, மெசேஜ் பண்றேன். இப்ப ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான ட்ரூத் என்னன்னு பார்ப்போமா. ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்டு ட்ரூத் என்னன்னு, உண்மையான ரீசன் இல்ல ட்ரூத் பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் கார்டு. ஓகேங்களா.
செகண்ட் உங்களுக்கான மெசேஜ் என்ன மெசேஜ் ஓகே வந்துருச்சு. 2 கார்டு வந்துச்சு ஓகேங்களா. உங்களுக்கான மெசேஜ் ரெண்டு மெசேஜ் வந்துருக்கு ஓகேங்களா. 2 மெசேஜ் வந்துருக்கு. 3ஆவது கைடன்ஸ், உங்களுக்கான கைடன்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கான கைடன்ஸ் ஓகே. பைல் 1க்கும் கைடன்ஸ் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்ற மாதிரி எனர்ஜி வருது ஓகேங்களா. அதுக்கும் கொடுத்துடலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பைல் 1க்கான கைடன்ஸ். மொத்தம் பைல் 1க்கு 4 கார்டு. அப்புறம் இதுல அதே 4 கார்டு தான். ஏன் சொல்றேன்னா அதே தானே. ட்ரூத்துக்கு ஒரு கார்டு, மெசேஜுக்கு மட்டும் 2 கார்டு வந்துச்சு. அப்புறம் கைடன்ஸ் ஒரு கார்டு, மொத்தம் 4 கார்டு. பைல் 1க்கும் 4 கார்டு, பைல் 2க்கும் 4 கார்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் பைல் செலெக்ஷன்லயே கார்டு செலெக்ஷன் ஓகேங்களா. இனிமேல் பைல் 1க்கான ரீடிங் பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, இப்போ பைல் 1க்கான ஓகே இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க நினைக்கிற பர்சன் பைல் 1 செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க உங்களை லவ் பண்றாங்களா இல்லையான்றதுக்கான கார்டு. எப்படி வந்தாலும் எப்பயுமே பாசிட்டிவா நினைங்க ஓகேங்களா. இப்ப பைல் 1க்கான ஆன்சரை நம்ம கார்டு என்ன கார்டு காமிக்கலாமா. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறேன்னா இது எஸ்ஆரும் கிடையாது, எஸ்ஸும் கிடையாது, நோவும் கிடையாது. ஏன் சொல்றேன்னா இந்த டெஸ்ட்னாவே யூனிவர்ஸும் டெஸ்ட் பண்ணலாம் உங்க 2 பேருடைய காதல, இல்ல நீங்களே உங்க 2 பேரையும் மாத்தி டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால என்ன நான் சொல்ல வரேன்னா உங்களுக்குள்ள லவ் இருக்கிறத விட நீங்க 2 பேருமே மாத்தி டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. அதனால பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருமே லவ் பண்றாங்களான்ட்டு மாத்தி டெஸ்ட் தான் பண்றீங்களே தவிர லவ் பண்ணல. ஃப்ராங்கா சொல்லணும், உண்மையே சொல்ல போனா நீங்க லவ் பண்ணல ஓகேங்களா. மாத்தி டெஸ்ட் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்கூல் எக்ஸாம் எழுதும் இல்லையா, அதே மாதிரி டெஸ்ட் மாத்தி கொண்டு போயினே இருக்கிறீங்க ஓகேங்களா. இதை இந்த முதல்ல நிறுத்துங்க ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் கார்டுல லவ் இருக்கா இல்லையான்னு பார்த்ததுல நோ, ஒன்லி டெஸ்ட் தான் போயின்னு உங்களுக்கு ஓகேங்களா. நீங்க இதுல வெளியே வாங்க, லவ் பண்றாங்கன்னு அக்செப்ட் பண்ண பழகுங்க ஓகேங்களா. இதுதான் லவ் பண்றாங்களா இல்லையான்றதுக்கான கார்டு. செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா இல்லையா, அதாவது உங்களுக்குன்னா நீங்க நினைக்கிற பர்சனுக்கும் சரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா இல்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ சாரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு இதுல எல்லாத்தையும் வெளியே வாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள பிளாக்கேஜ் உங்களுக்குள்ள நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. பிளாக்கேஜா ஓகேங்களா. சம்திங் ஸ்டாண்டிங் இன் த வே ஆஃப் லவ் ரைட் நவ். உங்களுக்குள்ள இந்த பிளாக்கேஜ் இருக்கு இல்லையா, அதை முக்கியமா ரிமூவ் பண்ணுங்க. டெஸ்ட் பண்றது, லவ் பண்றாங்களா இல்லையான்றது டெஸ்ட் பண்றது, இல்ல கல்யாணம் ஆயிருந்தாலும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ண பழகுங்க ஓகேங்களா. எல்லா மனுஷங்களும் தப்பு பண்றவங்க தான், யாரும் தப்பு பண்ணாதவங்க கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்பதான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இப்ப டெஸ்டிங் பண்றதை நிறுத்திட்டு, பிளாக்கேஜை நிறுத்திட்டு, நீங்க
நல்லா மனசு விட்டு பேசுங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அவங்க கிட்டயே டைரக்டா கேளுங்க. கேட்டுட்டு அப்புறம் ஆன்சர் வந்து வரல அப்பாற்பட்ட விஷயம். ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்படியே போயிட்டு இருந்தா லைஃப் வந்து ஷார்ட். ஓகேங்களா? நம்ம அடுத்த ஜென்மத்துல என்னவோ பிறக்க போறோம்னு தெரியாது. இருக்கிற லைஃப் இந்த ஒரு லைஃப்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்ப வந்து ஹாப்பியா கொண்டுட்டு போங்க. பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். ஃபீலிங் இருக்கானான்னு கேட்டா இல்ல. உங்களுக்குள்ள பிளாக்கேஜ் மட்டும் தான் இருக்கு. பையன் சூஸ் பண்ணவங்க யார் சூஸ் பண்ணீங்கன்னு தெரியல. பட் ஆனா வந்து ரொம்ப போட்டு டிஃபிகல்ட் பண்ணிக்கிறீங்க லைஃப. அது இல்லாம உங்க கூட இருக்கிறவங்களே டிஃபிகல்ட் சூழ்நிலைக்கு தள்ளுறீங்க. ஓகேங்களா? இப்போ 3வது கார்டு என்ன? கனெக்ஷன். உங்களுடைய கனெக்ஷன் என்னவா இருக்கும்? 2 கார்டுமே அது சொல்லிருச்சு. பட் ஆனா இந்த கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்? ட்வின் ஃபிலிம் கனெக்ஷன். ஓகேங்களா? ட்வின் ஃபிலிம் எனர்ஜி. அப்பயே நான் நினைச்சேன் என்னடா இது டெஸ்ட் எல்லாம் வருது, பிளாக்கேஜ் எல்லாம் வருதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ட்வின் ஃபிலிம். ஓகேங்களா? உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்வின் ஃபிலிம் எனர்ஜி இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்வின் ஃபிலிம் எனர்ஜில வந்து எப்பயுமே வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்பயுமே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, அலோவ் பண்றாங்களா இல்லையா, என்ன பண்றாங்க. ஸோ வந்து அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும். சோல்மேட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் வந்து பேக் பண்ண நிற்பாங்க. ஓகேங்களா? ட்வின் ஃபிலிம் எப்பயுமே வந்து ட்ரிகர், அதாவது மிரர் ட்ரிகர் அப்படின்னா என்ன பண்ணும், கண்ணாடி முன்னாடி நின்னா வந்து உங்களை வந்து பிரதிபலிக்கணும். அதே மாதிரிதான் டியூன் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ அதனால்தான். ஓகேங்களா? ஸோ நான் கூட எதுல 2 கால் இப்படி வந்திருக்கேன்னு நினைச்சேன். உங்களோட கனெக்ஷன் ட்வின் ஃபிலிம்ன்றதுனால தான் இந்த 2 கார்டும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 கார்டு. ஸோ வந்து ட்வின் ஃபிலிம் எனர்ஜியில இருக்கிறவங்க வந்து இப்படிதான் வந்து நடந்துப்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனா வந்து ஷேடை ஒரு போட்டுட்டீங்கன்னா வந்து அது வராது, நடக்காது. ஓகேங்களா? இப்ப கனெக்ஷன் பார்த்தோமா, உங்களுடைய கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்ட்டு இப்போ லாஸ்ட் ஃபைல் 2க்கு கைடன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதனாலதான் இந்த ஃபைல் 1க்கு கைடன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ கைடன்ஸ் என்ன பார்ப்போமா, எல்லாருடைய கைடன்ஸ் தான். என்னன்னா உங்க குல தெய்வம், நீங்க நினைக்கிற தெய்வம், யூனிவர்ஸ், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட், அனிமல் என்னென்ன இருக்கோ மொத்தமும் வந்து எனக்கு இறங்கிட்டாங்க. ஸோ வாங்க பார்ப்போம் என்ன சொல்றாங்க. ஓகே, த பவுண்டரிஸ், அதாவது வந்து பவுண்டரிஸ் எப்பவுமே ஹெல்த்தி பவுண்டரிஸா வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா வந்து போட்டியாளரா பார்க்காம இப்ப வந்து 2 பேரும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி 2 பேருமே எடுத்துட்டு போனா வந்து அது வந்து பேட் பவுண்டரிஸ் கிடையாது. நீ ஒரு விஷயம் சாதிக்கிட்டே ஓகேங்க, நீங்க வந்து பேக் போனா ஆயிடுங்க. அதே மாதிரி உங்க கணவர் வந்து அச்சீவ் பண்றாங்கன்னா ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து ஈக்குவல். ஓகேங்களா? பவுண்டரிஸ்லயே வந்து இதான் குட் பவுண்டரிஸ். ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி இன்னும் மேல கொண்டு போட்டு மாத்தி மாத்தி. ஆனா வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பேட் பவுண்டரிஸ்னா பொறாமப்படுவாங்க, முன்னேறப்போ பார்த்து முன்னேறிட்டாங்கன்னு பொறாமப்படுவாங்க. இதுதான் வந்து பேட். ஓகேங்களா? பேட் பவுண்டரிஸ். குட் பவுண்டரிஸ் எப்பவுமே சாரி செட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது நான் சொல்ல வந்தேன். வேர்ட்ஸ் பெஞ்சு, பட் ஆனா அந்த பிடிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்க எப்பயுமே வந்து பவுண்டரிஸை வந்து குட்டா வச்சுக்கணுங்க. அப்படின்னா வந்து 2 பேருமே பிரேக் ஆக மாட்டீங்க, இந்த கனெக்ஷனும் பிரேக் ஆகாது. ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா எப்பயுமே வந்து பேட் எனர்ஜியில போனீங்க அப்படின்னா பிரேக் ஆகும், கனெக்ஷன் விட்டுட்டு போயிடும். பட் ஆனா வந்து குட் பவுண்டரிஸ் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய அதிகரிக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைல் 1க்கானது. உங்களுக்கு இந்த ஃபைல் 1ல பாத்தீங்கன்னா விலை கடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? 4 பாயிண்ட் நெச்சுன்னு கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைல் 1க்கான ரிவ்யூ. ஓகேங்களா? ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைல் 2க்கானது. ஓகேங்களா? ஃபைல் 2க்கு உங்களுக்கு எந்த உண்மை தெரிய வரணும். ஓகேங்களா?
ட்ரூத்னா உண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேணும். அவங்க மறக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா வந்து அவங்களுடைய மூளையாகட்டும் மனசாகட்டும் ஏன் அவங்கள விட மாட்டேங்குது, அதுதான் வந்து டைட்டில். ஸோ ஏன் தப்புமா உண்மைய சொல்லலாமா ரெக்கார்ட் மூலமா? ஓகே, உண்மை வேற எதுவும் கிடையாது, தப்பா அதான் நான் சொல்றேன். எப்பவுமே பாசிட்டிவா நினைச்சோம்னா கார்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கார்டு வராது. எப்பயுமே நீங்க இங்கதான் ட்ரை பண்ணாலும். ஸோ அவங்க மறைக்கிற விஷயம் என்னன்னா, உங்க கூட சாரி பைல் ஒண்ணுக்கு அப்படிதான் வந்து 10th ரோல் ஆகுது வேர்ட்ஸ், ஓகேங்களா. செகண்ட் சான்ஸ தான் வந்து அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அவங்க கிட்ட வந்து 2வது வாய்ப்புக்காக கத்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா. நீங்க எதனா சண்டை போட்டு இருந்தீங்க, அப்படி இல்லை யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட 2வது வாய்ப்புக்காக வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த பைல் 2க்கான உண்மை, ஓகேங்களா. அப்புறம் அவங்க மெசேஜ், ஓகேங்களா. பைல் 1க்கு அப்படி பண்ணுங்கன்றீங்க, அது நான் அடுத்த டைம் பண்றேன், ஓகேங்களா. சேமா பண்ண ட்ரை பண்ணேன்னா பைல் 1 பைல் 2 செட்டில் பண்றப்ப டிஃப்ரெண்டா வருது. ஸோ அதனாலதான் அடுத்த டைம் நான் கன்ஃபார்மா 2த்தையும் சேமா பண்ண ட்ரை பண்றேன், ஓகேங்களா. இப்போ மெசேஜ், ஓகேங்களா. என்ன மெசேஜ் வந்து பார்ப்போமா? ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெசேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க. அதாவது எப்பயுமே வந்து உங்களை மட்டும்தான் சூஸ் பண்ணுவேன்றாங்க, ஓகேங்களா. எடிஷன் மஸ்ட் பி மேட் லோன் டைரக்ஷன். அதாவது வந்து காதலுக்கு வந்து டைரக்ஷன் தேவை, ஆனா அவங்க எப்பயுமே உங்களை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அடுத்தவங்கள கிடையாதுன்றது இந்த கார்டு மூலமா சொல்றாங்க, ஓகேங்களா. நீங்க அப்பனா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத இந்த கார்டு மூலமா சொல்ல வரது, ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு கார்டு என்ன, வாவ் சூப்பர். உண்மையிலுமே இந்த கார்டு வரும்னு நினைச்சேன், பட் வந்துடுச்சு. அவங்க வந்து உங்களை சீக்கிரட்டா வந்து பார்த்து வியக்கிறாங்க. ஏன்னா வந்து சீக்கிரட் அப்படின்னா வந்து வெளியில பாக்குறதுக்கு வந்து ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கலாம், பட் மோஸ்ட்லி பைல் 2 பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு பொருந்தும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து பைல் 1 கூட அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சல, பட் பைல் 2 பாத்தீங்கன்னா வந்து கூடவே இருப்பாங்க, கல்யாணம் ஆன ஜோடிக்கு நான் சொல்றது, ஓகேங்களா. கூடவே இருப்பாங்க, அவங்க சரியா பேச மாட்டாங்க, ஆஷா பிஹேவ் பண்ணுவாங்க. ஆஷானா கோவமா வந்து பேசுவாங்க, திட்டுவாங்க, எது வேணாலும் ஆட்டிடியூட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள நீங்க நோட்டீஸ் பண்ணீங்க, நான் உண்மையாலுமே சொல்றேன், நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னாவே அது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. அது வந்து கரெக்டா வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, ஓகேங்களா. ஏன்னா சீக்கிரட்டா அட்மிட் பண்றவங்க எப்பயுமே வந்து வெளிப்படையா இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இல்ல எதுனோ ஒரு க்ளூ வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகே லவ் பண்றாங்க உங்களை அப்படின்றதுக்கான எதனா சின்னதா வச்சு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இதுல வந்து வெளியிலே காமிக்க மாட்டாங்க. சீக்கிரட்டா இருக்கிறவங்க வெளியில வந்து ஆட்டிடியூட் டிஃப்ரெண்டா இருக்கும், அப்படியே ஈகோஸ்டிக் பர்சன் மாதிரி இருக்கும், அந்த ஆட்டிடியூட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து லவ் வச்சுட்டு இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியும் உங்களால. ஸோ பைல் 1க்கு அப்படிதான் நான் சொல்றேன். யாருமே வந்து லவ் பண்ணாம வந்து இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஏன் சொல்றேன்னா வெளி ஆட்டிடியூட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருக்கும். அது உங்ககிட்ட சொல்லிட்டா வந்து நீங்க வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுவீங்கன்ற ரீசனா இருக்கலாம், ஓகேங்களா. இந்த ரீசன் தான் எனக்கு தோணுது. நீங்க வந்து அந்த அவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்க, வெளிப்படையா சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுவீங்க ரீசனால கூட தான் அவங்க சொல்லாம இருக்கலாம், ஓகேங்களா. அதனால வந்து சீக்கிரட்டாவே உங்களை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. இதுதான் வந்து மெசேஜ்ல 2 கார்டு வந்துச்சு, ஓகேங்களா. இப்போ கைடன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்
ஓகே. இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கைடன்ஸ் எல்லா கைடன்ஸ் சொல்லி பார்ப்போமா? ஆனா உண்மையாலுமே ஃபைல் 2 சூஸ் பண்ணுவாங்க. பாசிட்டிவா இருந்திருக்கீங்க அப்படின்றது பக்காவா தெரியுது. ஏன் சொல்லனா பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் வந்து இவ்வளோ கார்டு அழகா ஒரு பைல் ஒன் சூஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப குழப்பத்துல இல்ல டென்ஷன்ல நெகட்டிவ் தாட்ல ஓவர் திங்கிங்ல இருந்திருக்கீங்க. அதனாலதான் அந்த கதை வந்திருக்கு. பட் பைல் 2 பக்காவா எதுவுமே நினைக்கல, பாசிட்டிவா நினைச்சிருக்கீங்க. அதனால பாருங்க, இந்த கார்டுங்களே உங்களுக்கு ஒரு சாட்சி தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த கார்டு மூலமாவே வந்து கார்டு இருக்கு இல்லையா, இந்த டெக்ல வந்து நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஆனா ஃபைல் 2ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கார்ட்லயே வந்து அழகான கார்டு வந்து இருக்கு. ஸோ ஃபைல் 2 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது வந்து உங்ககிட்டதான் அந்த அன்பு பாசம் எல்லாமே அவங்க உங்ககிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்கறாங்க. வெளியில இருக்கிற பொண்ணுகிட்டயோ பையன்கிட்டயோ நோ. ஏன்னா வந்து நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? வெளியில இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க கிட்டதான் சந்தோஷமா இருக்காங்க பேசுறாங்க அப்படின்னு. அவங்களுடைய இது வந்து ஒருவேளை ஒர்க்குனால வந்து பேசிதான் ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு போங்க. ஓகேங்க? ஏன்னா வந்து ஹோம் டுகெதர் வந்தாவே வந்து உண்மையாலுமே சூப்பர் கார்டு. ஓகேங்களா? ஃபைல் 1 கூட அந்த அளவுக்கு வரல. ஆனா ஃபைல் 2க்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான கார்டு வந்திருக்கு. ஸோ லைஃப வந்து சீரியஸா ஆக்கி ரொம்ப இரிட்டேட் ஆகாதீங்க. ஓகேங்களா? ஃபைல் 2 வந்து சூப்பரா கார்டு வந்திருக்கு. ஸோ உங்ககிட்டதான் அந்த அன்பு பாசம் எல்லாம் வீடாவே உங்களதான் பாக்குறாங்கன்றப்போ நீங்க சந்தோஷமா ஜாலியா வந்து சுத்தலாம் அப்படின்றது அந்த கார்டோட மீனிங். ஓகேங்களா? ஃபைல் 2 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபைல் 1க்கு பாத்தீங்கன்னா வந்து வேர்ட்ஸ் ஒன் லைன் ஒன் வேர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபைல் 1 கில் ஃபிலிம் இருக்குன்னா அப்படிதான் இருக்கும். பட் நான் ஒரே விஷயம் சொல்றேன், இதுல இருந்து வெளியே வரணும். இதுல ஃபைல் 1க்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றது போறங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஓகே, நெகட்டிவிட்டி ரிமூவ் போடுங்க. இல்ல வந்து ரிமூவ் அப்படி கூட போட தேவையில்ல. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. ஏன்னா நான் சொல்லி போடுறதை விட உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்க. ஏன்னா வந்து நான் என் இன்ட்யூஷன் ஒன்று சொல்லணும், உங்களுடைய இன்ட்யூஷன் ஒன்று சொல்லணும். ஓகேங்களா? அதனால வந்து நான் எப்பயுமே நான் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். என் இன்ட்யூஷன் இது சொல்லுது. ஆனா வந்து உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, அதுதான் என்னோட சேனலோட மெயின் திங். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ட்வின் ஃபிலிம் ஃபைல் ஒன்றுன்றதுனால வந்து அப்படிதான் இருக்கும். பட் இதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்றதுக்கான வேர்ட்ஸை போடுங்க. ஓகேங்களா? ஃபைல் 1 அப்படி இல்லைன்னா வந்து சேவ் மை ஓகே சார் மைன் அது உங்களுடைய நீங்க யார லவ் பண்றீங்களோ இல்ல ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க யாருன்னாலும் ஓகேங்களா, ரெண்டு பேரையும் காப்பாத்துங்கன்னு போறோங்க. சேவ் உங்க நேம், உங்க ரெண்டு பேரோட நேம் போட்டு காட் சேவ் மீ போடுங்க. நீனா என்னோட வந்து நீங்க போடுறப்போ பார்த்து போடுங்க. ஓகேங்களா? ஃபைல் 1 ஓகேங்களா? ஃபைல் 1 பாத்தீங்கன்னா காப்பாத்துங்க. ஓகேங்களா? கடவுள் நேம் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுள் இருக்காங்களோ அவங்க நேம் போட்டு காப்பாத்துங்க அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபைல் 1 பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா வந்துருக்கு. ஸோ அதனால இவ்வளவு மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபைல் 1க்கு ஓகேங்களா? உங்க ரெண்டு பேரோட நேம் போட்டு சேவ் அப்படின்னு போடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுள் இருக்காங்களோ அவங்க கிட்ட ப்ரேயரும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான ரீடிங். ஃபைல் 2க்கு வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ஃபைல் 2க்கும் வரேன். ஃபைல் 2க்கு என்ன போடுறீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தான். ஓகேங்களா? நான் நிறையலாம் சொல்ல மாட்டேன். ஓகே,
சீக்ரெட் போடுங்க ஓகேங்களா. ஏன்னா சீக்ரெட்டா உங்களை வந்து லவ் பண்றாங்க இல்லையா, ஸோ அதனால சீக்ரெட் போடுங்க. இல்ல வீக்கிறாங்க இல்லையா, ஸோ அட்மீர் ஓகேங்களா. ஆனா ஒரே விஷயம் தான் நான் சொல்லுவேன், நான் சொல்றது வேற. பட் ஆனா நீங்க ஃபீல் பண்ணி போடுவீங்க இல்லையா, பைல் 1 பைல் 2, பைல் 1 ஆகட்டும் பைல் 2 ஆகட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது. உங்களுக்கு ஃபீலிங் வரும் இல்லையா, இந்த வார்த்தை போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்றது. நான் சொல்றது ஓகே, ஆனா வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாது. ஏன் சொல்றேன்னா, எனக்கு வந்து ஒண்ணு தோணும், ஆனா உங்களுக்கு வேற தோணும், நல்லா அழகான வார்த்தையா தோணும். ஸோ அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றதே வந்து நீங்க டைப் பண்ணலாம் என்னோட கமெண்ட்ல ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பைல் 1 பைல் 2 கன்ஃபார்மா வந்து டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. அதே மாதிரி வந்து இன்னும் 2 கனெக்ட் ஆகுங்க என் கூட இந்த சேனல். இந்த சேனல் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆகுங்க ஓகேங்களா. சோல் ஃபேமிலியே கனெக்ட் ஆகுங்க. இன்னும் வந்து டிஃப்ரெண்டான ரீடிங் வந்து பாப்பீங்க ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கான ரீடிங். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என் டியூஷன் ஒன்று சொல்லும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் சேனல்ல பார்த்தீங்கன்னா நீங்க என்ன டைப் பண்ணலாம் விருப்பப்படுறீங்களோ அது பண்ணலாம். ஏன்னா வந்து இதுதான் போடணும், கிளைம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. என் சேனல் அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து டைப் பண்ணுங்க ஓகேங்களா. பைல் 1 ஆகட்டும் பைல் 2 ஆகட்டும், அப்படி இல்லை நார்மலா ஜென்ரல் ரீடிங் போறப்போ நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுடைய வார்த்தை என்ன உங்களுக்கு தோணுதோ அதை டைப் பண்ணி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணட்டா, இல்லை நான் சொல்லி இப்படி கிளைம் பண்ணுங்க அப்படி கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லட்டான்றத அதே மாதிரி கமெண்ட்ல பண்ணுங்க ஓகேங்களா. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்றது நான் சொல்லி நீங்க போடணுமா இல்ல நீங்க விருப்பப்பட்டு போடணுமான்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கான ரீடிங் ஓகேங்க. லென்த்தா போயிடுச்சு, பட் இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா. ஓகே கைஸ், இதுதான் இன்னைக்கான ரீடிங். உங்களுக்கு இந்த ரீடிங் பைல் 1 பைல் 2 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூனிக்கா இருக்கும்னு தோணுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. பாய்.